ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இன்றைக்கு இந்த காலை வேளையில் புதிய நாளில் நீங்கள் சில தேவனிடத்தில் சிலவற்றை கேட்டு அவர் நமக்கு செய்வார்ன்ற விசுவாசத்தோடு நீங்கள் அமர்ந்திருப்பீங்க. இன்றைய கர்த்தர் என்ன நம்மோடு பேசுவார், நம்ம கேட்ட ஜெபத்துக்கு பதில் தருவாரா, நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணுவாரா சொல்லி நீங்கள் அமர்ந்திருப்பீங்க. இன்றைய கர்த்தர் அவருடைய வார்த்தை நினைப்பூட்டுகிற என்ன அப்படின்னா, நாம் இன்றைக்கு கர்த்தருடைய ரட்சிப்பை காணப்போகிறோம். கர்த்தர் நமக்காக செய்ய போகிற பெருமையான மீட்பை, பரலோக மீட்பை நாம் இன்றைக்கு காணப்போகிறோம். எனவேதான் அவர் கூறுகிறார், இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய ரட்சிப்பை பார்ப்பீர்கள் என்று அவருடைய தாசன் மூலமாய் கூறுகிறார். எனவே இன்றைக்கு நாம் என்னென்ன நோக்கங்களோடு, என்னென்ன திட்டங்களோடு கர்த்தருடைய வார்த்தைக்காக அமர்ந்திருந்தோமோ அதை எல்லாவற்றிலும் தேவன் கேட்டிருக்கிறார். அந்த கேட்ட விண்ணப்பத்தின் பிரகாரமாய், நாம் அவரிடத்துல ஒப்புவித்த விண்ணப்பங்களின் பிரகாரமாய் நம்மை ரட்சிப்பதற்காக தேவன் இன்றைக்கு பிரத்யட்சமாய் கிரியை செய்ய போகிறார். எனவே நம்முடைய வாழ்வில் உள்ள எதுவாக இருந்தாலும், நமக்கு எதிரான எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பாடுகள் பிரச்சனைகளாக இருந்தாலும், இன்றைக்கு நாம் அதிலிருந்து மீட்பை காணப்போகிறோம். நம்முடைய பிரச்சனைகள் போராட்டத்திலிருந்து மீட்பை காணப்போகிறோம். நம்முடைய வாழ்வில் உள்ள மேன்மையை காணப்போகிறோம். ஏனென்றால் இது பரலோக மீட்பு என்று இன்றைக்கு தேவன் நினைப்பூட்டுகிறார். எனவே நாம் மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, உற்சாகத்தோடு இந்த நாளை துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.